வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 300 கிராம் வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில தொடச்சிருங்க. அதுக்கப்புறமா கட் பண்ணுங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி, கருவேப்பிலை கொஞ்சம், பூண்டு கொஞ்சம், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், புளி ஒரு லெமன் சைஸ் எடுத்து நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். ஃபர்ஸ்ட் நம்ம வெண்டைக்காவை வெறும் கடாயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அப்படி பண்ணும்போது குழம்பு ரொம்ப வழவழன்னு இருக்காது. அதில் இருக்கிற வழவழப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் வெறும் கடாயில் கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, காரக்குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே பூண்டு, இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டேன். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் 3ஐயும் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா காய் வேகட்டும். வெண்டைக்காய் பாதி வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க புளியை. அதனால் கரைச்சி வடிகட்டி எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன் நான். திரும்பவும் பிளேட் போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். புளியெல்லாம் ஊற்றி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். பாருங்கள், குழம்பெல்லாம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. வெண்டைக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.